இன்றைக்கான vocabularies இன்சிஸ்ட். இன்சிஸ்ட் அப்படின்னா வலியுறுத்துதல்னு அர்த்தம். அதாவது கம்பேர் பண்ணுவாங்க தெரியுமா, அதுதான் இன்சிஸ்ட். இப்போது ஐ வில் கம் இஃப் யூ இன்சிஸ்ட் அப்படின்னா நீ ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டேன்னா நான் வருவேன். நெக்ஸ்ட்டு இன்டெண்ட். இன்டெண்ட் அப்படின்னா நோக்கமாக கொள்ளுதல். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எய்ம் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இன்டெண்ட். இன்டெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ இன்டெண்ட் டு கோ டு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர். நான் அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியா போகணுன்னு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சரிங்களா? அடுத்தது க்ரோன். க்ரோன் அப்படின்னா வலியில் முணங்குதல். நம்ம ஜென்ரலாக கிச்சு கிச்சு கிச்சின்னு பேசுகிறத நீ மட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதையே அவங்க ஒரு வலியில் முணங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் க்ரோன். க்ரோன். ஓகே, நம்ம சொல்லலாம். எப்படி சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். நேற்று நீ வலியில் முணங்கிட்டே இருந்த கொஞ்ச நேரம், எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் groaned yesterday for a while. Okay, you have groaned yesterday for a while. நீ கொஞ்ச நேரம் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்த, வலியில் முணங்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்டாக்னண்ட். ஸ்டாக்னண்ட் அப்படின்னா தண்ணி தேங்கி இருக்கிறது. மழை பெஞ்சா ரோட்டில் குண்டு குழியுமா இருந்தால் அப்பவும் தண்ணி தேங்கிடும். சம்டைம்ஸ் வீட்டு பக்கத்தில் எம்டி லேண்ட்லலாம் வந்து என்னது தண்ணி தேங்கியிருக்கும்ல. ஸோ அதை மாதிரி நம்ம சொல்லலாம், நோ தேர் ஹாஸ் ஸோ மெனி ஸ்டாக்னன்ட்ஸ், வி ஷுட் அவாய்ட் தட் வே. அப்படின்னா அந்த இடத்துல நிறைய தண்ணி தேங்கியிருக்கும், நமக்கு அந்த ரோட்டு வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அடுத்தது ட்விச். ட்விச் அப்படின்னா துடிக்கிறது. நம்ம கண்ணெல்லாம் துடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படின்னா சி மை ரைட் ஐஸ் இஸ் ட்விச்சிங் அப்படின்னா என்னோடய கண் துடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லான vocabularies நீங்கள் இடத்துக்கு தக்கன, டென்ஸுக்கு தக்கன அதை சேஞ்ச் பண்ணி உங்களோட ஸ்போக்கனை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.